Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டெக்னிக்கல் மேன் பவர் ரெக்ரூட்மென்ட்காக வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. சோ அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து பாத்தீங்க அப்படினா இன்டர்வியூ பேனலை ரெஜிஸ்டர் நம்பர் இல்ல சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உதாரணம் வந்து 1 to 10 வந்து பேனல் 1, அடுத்து 11 to 20 வந்து பேனல் 2 இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இன்டர்வியூ வந்து பியூர் அண்ட் பியூர் தமிழில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து ரொம்ப பேருக்கு வச்சிருக்காங்க. உதாரணம் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் கிடையாது. என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா உதாரணமாக எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உதாரணமாக வந்துட்டு ஒரு டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க எம்எஸ் வேர்டில், அடுத்து எம்எஸ் வேர்டில் நீங்கள் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுவீங்க, அதாவது போல்டு இட்டாலிக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணுவீங்க, அடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ட்ரி பண்ணுவீங்க, அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க, அந்த எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டை எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, இந்த மாதிரி வந்து தான் பேசிக்காக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறாங்க. உதாரணமாக ஐபினா என்ன, ஐபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்புறம் நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லேனு, வைஃபை, ரவுட்டர், ஸ்விட்சு இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து லேனோட எக்ஸ்பென்ஷன் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது, ஜூம் மீட்டிங் இருக்குது இந்த மாதிரி. அடுத்து ஜிகேல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சில பேருக்கு. உதாரணமாக பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எத்தனை டேம் வந்து சென்னையில் இருக்குது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து ஜிகே என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ஒலிம்பிக் வந்து 2024 எங்கே நடக்க போகுது இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்துட்டு ஹைகோர்ட்டோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை எப்படி எடுப்பீங்க, இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு அங்கே போய் வந்து நம்ம ஐபி கான்ஃபிக் ஐஎஃப் கான்ஃபிக் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் அடித்து ரிசல்ட் வரலையா அதை வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணி எம்எஸ் வேர்டில் போட்டு அதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஹார்ட் காப்பியாக கொடுங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி கேட்டிருக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் வந்து குவிட் பண்ணுவீங்களா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஜாப்பை குவிட் பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பான்டனியஸில் உங்கள் மைண்டை வந்து ரீட் பண்ணியிருக்கிறாங்க. பிடிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்காக கம்ப்யூட்டர் சுற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேள்விப்பட்டவரை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ரிக்டில் 50% ஆஃப் த பீப்புள் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இன்டர்வியூ லிஸ்ட்டை வந்துட்டு அடுத்து வந்துட்டு நமக்கு நெட்டில் தான் போடுவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ எப்போ டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 30/7 மற்றும் 31/7. ஸோ இதையே வந்துட்டு நமக்கு வந்து வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.